ஹரே கிருஷ்ணா. ஸ்ருங்கி, இந்த சமிக்க ரிஷியோட பையன் ஸ்ருங்கி வந்து அந்த அந்த ஒரு வெறுப்புல தன்னோட தந்தைய வந்து அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு ஒரு வெறுப்புல கர்வத்துல என்ன பண்றான், பிராமணாவா இருக்கேன் நானு, சத்திரியா உனக்கு, அதாவது கிங் பரீட்சித்த, உனக்கு வந்து இந்த இவங்களை காப்பாத்துறதா வேலை, பிரஜைகளை காப்பாத்துறதா வேலை, எங்களோட அறிவை கொண்டுதான் நீ அதை நடத்துற, நாங்க தான் உனக்கு கைடன்ஸ் பண்றோம், அதனால நீ எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட்டிங்கான வேர்ட்ஸை சொல்லி சமிக்க ரிஷியோட மகன் ஸ்ருங்கி வந்து பரீட்சித் மகாராஜ சாபம் விட்டுறான். என்னன்னு சொல்லி, இன்னையிலிருந்து 7வது நாள் தக்ஷகா அப்படிங்கிற ஒரு பாம்பு பறவை மூலியமா நீ கடிக்கப்பட்டு நீ சாவ அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா நீ என்னோட அப்பாவை வந்து அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ அதான் சொன்ன மாதிரி அந்த அந்த களி வந்து இங்க பிகின் ஆகுது இந்த இடத்துல, ஸ்ருங்கி மூலியமா அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த பையன் வந்து வீட்டுக்கு போயிடுறான். அங்க பாக்குறான், அங்க வந்து அவங்க அப்பாவோட கழுத்துல வந்து அந்த செத்த பாம்பு இருக்கு, கழுத்த ஷோல்டர்ஸ்ல. அப்போ வந்து ரொம்ப சங்கடப்படுறான் இவன் அதை பார்த்துட்டு. அதே சமயத்துல அவன் உணர்றான் இந்த இடத்துல என்னன்னா, இப்படி தவறா நம்ம வந்து சாபம் விட்டுட்டோமே, அரசர் பரீட்சித் மகாராஜ் மேல நம்ம சாபம் விட்டுட்டோமேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேதனைப்படுறான். அந்த வேதனை தாங்காம ஓன்னு கத்தி அழுகிறான். அழுகும்போது கொஞ்ச நேரத்துல, இந்த சமிக்க ரிஷி வந்து தியானத்துலதான் இன்னும் இருக்காரு, அவருக்கு நடந்தது இன்னும் எதுவும் தெரியாது, சாபம் விட்டது தெரியாது, தன்னோட தோள்பட்டையில பாம்பு இருக்கிறது, செத்த பாம்பு இருக்கிறது ஒண்ணுமே அவர் இன்னும் உணரல. இப்ப ஓன்னு அழுதுட்டு இருக்கான். அவனோட அப்படியே நெஞ்சு வந்து அப்படியே எரியுது, அந்த தவறு செஞ்சுட்டோங்கிற குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கு. ஓன்னு அழுகிறான், என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அழுகச்சோட சத்தத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் தியானத்துல இருந்து வெளியில வர்றாரு சமிக்க ரிஷி. கண்களை திறக்கிறாரு. அப்பதான் பாக்குறாரு, தன் மேல இருக்கிற செத்த பாம்பை பாக்குறாரு. அதை தூக்கி அந்த பக்கம் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மகன் கிட்ட கேக்குறாரு, மகனே ஏன் அழுகுற, யாராவது உன்னை ஏதாவது இது பண்ணிட்டாங்களா, அடிச்சிட்டாங்களா, ஏதாவது வருத்தப்படுற மாதிரி செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், அப்ப ஸ்ருங்கி வந்து எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப சமிக்க ரிஷி கேட்ட உடனே அவரால் இது தாங்கவே முடியல. எவ்வளவு பெரிய பாவத்தை நீ செஞ்சுட்ட என் மகனே, நீ வந்து எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்க, ஒரு சின்ன அது ஒரு ஒரு மிஸ்டேக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுப்ப, இது ஒரு பக்குவம் இல்லாம முதிர்ச்சி இல்லாத நிலையில நீ இருந்ததுனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்க. அரசர் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல உத்தம பக்தன் தெரியுமா, அவன் பகவான் கிருஷ்ணனோட பிரதிநிதி. அந்த மாதிரி ராஜாக்கள் இருக்கிறதுனாலதான் பிரஜைகள் வந்து சந்தோஷமாவும் ஒரு எப்படி செல்வ செழிப்போட சாந்தமா எல்லாம் அமைதியா வாழ்றதுக்கு காரணம் இந்த மாதிரி அரசர்கள்னால. அப்ப இந்த மாதிரி அரசர்களை நம்ம கொன்னுட்டா, இந்த மாதிரி சாபத்து மூலியமா அவங்கள அழிச்சுட்டா என்ன ஆகும்? நல்ல அரசர் இல்லைன்னா அந்த நாடு என்ன ஆகும், அந்த சாம்ராஜ்யம் என்ன ஆகும்? அந்த ராஸ்கல்ஸ், ரோக்ஸ், இந்த திருடன்கள், என்னது கெட்டவங்க, இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்க, பிரஜைகளை இம்சை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி வந்து சிங்கங்கள் வந்து செம்மறியாட்டு கூட்டம் இருக்கு அப்படின்னா ஈஸியா வந்து அடிச்சுட்டு போயிரும், அதுக்கு பாட்டுக்கு அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னா அதுக்கு யாருமே காவலாளி இல்ல, காவல் நான் யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நாய் அந்த சிங்கம் என்ன பண்ணும், சிங்கங்கள் வந்து ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்ப நம்ம வந்து இப்படி அழிக்கிறதுனால, ஒரு நல்ல அரசர்களை நம்ம அழிக்கிறதுனால என்ன ஆகும்னா, கண்டிப்பா நம்ம சமுதாயத்துல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். வர்ணாசிரம தர்மம் வந்து சங்கடப்பட வர்ணாசிரம தர்மம் வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ப்ராப்பரா, இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, எல்லாரும் கடவுள் பக்தி மார்க்கத்தை நோக்கி போற அந்த வர்ணாசிரம தர்மம் என்ன ஆகும், வர்ண சங்கராவா போக ஆரம்பிச்சிடும், இல்லையா? மோசமான நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். மக்கள் வந்து அந்த தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு பொதுவா என்ன பண்ணுவாங்க, மிருக குணங்களை வளர்த்துக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா சாப்பிடுறது, ஒரு மிருகங்களுக்கும், அதாவது ஆகார நித்ர பயம் மைத்துனம் ச. ஆகாரம்னா சாப்பாடு சாப்பிடுறது, ஆகார நித்ரன்னா தூங்குறது, பயம்னா நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருந்தோ இல்ல எதிரிகளோ இல்ல
நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த டிஃபென்சிவ் ஃபோர்ஸ், டிஃபென்சிவ் பவர் அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி மைத்துனம், அதாவது இது உறவுல இருக்கிறது, பால் உறவு, குழந்தைய பெத்துக்கிறதுக்காக. சோ இந்த 4 விஷயங்களும் அனிமல்ஸும் பண்ணுது, மிருகங்களும் பண்ணுது, மனுஷங்களும் பண்றாங்க. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ஒரு நல்ல ராஜாக்கள் இருந்து நல்ல தலைவர்கள் இருந்தா, அது பக்தி உள்ள தலைவர்கள் இருந்தாதான் நம்மள என்ன பண்ணுவாங்க, அந்த வர்ணாசிரம தர்மத்துல பக்தி மார்க்கத்துல கூட்டிட்டு போவாங்க. நம்மளும் ஒரு தெய்வீக குணங்களை வளர்த்துக்கிட்டு சத்துவ குணத்தை அதிகப்படுத்தி நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல முழுசா போய் பகவான் திருநாட்டை போய் அடைய முடியும். இப்படி அந்த மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம நம்மளும் ஆகார நித்ர பயமைத்தனம்னு நம்மளும் அந்த வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தோம்னா, நம்மள வழி நடத்துறதுக்கு ஒரு நல்ல ராஜரிஷி இல்லைன்னா என்ன ஆகும், மனுஷங்க நம்ம குரங்குகள் மாதிரி நாய்கள் மாதிரிதான் நம்மளும் வாழ்க்கையை நடத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அறிவுரை கொடுக்கிறாரு. அப்ப அது மட்டும் இல்ல, பரீட்சித் மகாராஜ் வந்து உத்தம பக்தன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி இல்லையா. இப்ப அரசர்கள்லயே இவர் வந்து ஒரு சிறந்த ரிஷி. அரசர்கள் எல்லாம் ரிஷியா இருக்க மாட்டாங்க. புலன் கட்டுப்பாடு, அப்புறம் மனக்கட்டுப்பாடு, அப்புறம் பக்தி, இதெல்லாம் இருக்காது இல்லையா. அவங்க வந்து ராஜ்யத்துல இருக்கும்போது அவங்க ரஜோகுணத்துல இருப்பாங்க. ரஜோகுணத்துல இருக்கும்போது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும், முக்கியமா புலன் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுல இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து பல திருமணம் செஞ்சாலும் அது வந்து தவறா பார்க்கப்படாது இல்லையா. ஏன்னா அவங்க ராஜா, சத்திரியர்கள், பல ராணிகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இந்த புலன்லாம் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி மக்களையும் பக்தியில கொண்டு வர்றது, இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லா பக்கமும் கிடைக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும். இப்ப அந்த சத்தியோகமா இருந்தாலுமே, திரேதா யோகமா இருந்தாலும், துவாபர யுகமா, கலியுகத்தை விட்டுறலாம், ஏன்னா அது வந்து தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரி ஒரு யுகம். அரசர்கள், அதாவது அரசர்கள்னு இல்ல, தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்னு யாரும் நம்ம யோகியவான்னு யாராவது தேடணும்னா நம்ம சொல்ல முடியாது, கைவிட்டுதான் எண்ணணும், அந்த மாதிரிதான் இருக்கும். அப்போ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் நல்லவங்களாதான் இருந்தாங்க. முக்கால்வாசி சத்துவ குணத்துல இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்திலயும் சில மோசமான ராஜாக்கள், சிற்றரசர்கள்னு இருக்கதான் செஞ்சாங்க இல்லையா. அப்ப அந்த இடத்துல கூட இந்த ராஜா பரீட்சித் மகாராஜ் அவ்வளவு சிறப்பா அவரோட கடமைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஒரு பக்தராவும் அவரோட கடமைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு, இப்போ நீ இப்படி ஒரு சாபத்தை விட்டுட்ட, அவர்கிட்ட போய் சொன்னா அவர் கண்டிப்பா சாபத்தை ஏத்துக்குவாரு. அவரு வந்து ஒரு பக்தர் என்ன பண்ணுவான்னா, தன்னை யாராவது சாபம் விட்டாலோ, ஏமாத்தினாலோ, அவமானப்படுத்தினாலோ, தன்னை ஒதுக்கி வச்சாலோ, இல்ல தொந்தரவு பண்ணாலோ அவங்க சாதாரணமா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது எல்லாமே பகவானோட அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லி ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரிதான் பரீட்சித் மகாராஜும் ஏத்துக்குவாரு. நம்ம போய் சொன்னாலுமே அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம போய் ஒன்னும் கேட்க முடியாது, நம்ம பகவான் கிட்டதான் வேண்டணும். ஏன்னா பக்தர்கள் வந்து நம்மள மன்னிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஒரு தவறு செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தூய பக்தர்கள் நம்மள மன்னிச்சிருவாங்க. ஆனா இவங்க கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, மன்னிக்கவே மாட்டாரு. தன்னோட பக்தர்களுக்கு ஏதாவதுன்னு அவருக்கு ஒண்ணுன்னா அவர் கண்டுக்க மாட்டாரு, அவர் மன்னிச்சு விட்டு. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜென்மங்களா ஒவ்வொரு ஜீவராசியும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, தன்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம இன்னும் திரும்பி பார்க்கல முழுசா இல்லையா. அப்போ அவர் பொறுமையாதான் இருக்காரு. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க, பகவான் கிருஷ்ணரை திரும்பி பார்க்கணும் இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படாத பாடுபடுறாங்க. ஆச்சாரியர்கள் ஆகட்டும், தூய பக்தர்கள் ஆகட்டும், பக்தர்கள் பிரதிநிதி ஆகட்டும், எல்லாருமே பகவான் கிருஷ்ணரை நாடணும், முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை எல்லாரும் வழிபடணும். அப்பதான் இவங்களுக்கு இது கிடைக்கும், முழு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல பக்தி. முக்திங்கிறது வந்து ஆக்சுவலா தேவையில்லை நமக்கு, பக்தி கிடைச்சாலே போதும், பக்தி தொண்டுல ஈடுபட்டாலே போதும். அது நரகத்திலயா இருந்தாலும், சொர்க்கத்திலயா இருந்தாலும், பூலோகத்திலயா இருந்தாலும், நம்ம வந்து பகவான் தொண்டுல ஈடுபட்டு ஹரிக்கதை கேட்டாலே அதுவே நமக்கு வந்து வைகுந்தம் மாதிரிதான் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. பட் அதை நோக்கிதான் பக்தர்களும் செயல்படுவாங்க, மத்தவங்களையும் பக்தியில கொண்டு வரணும்னு. சோ அந்த மாதிரி இருக்கிற அரசர் வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னா, தனக்கு ஒரு சாபம் நடக்குதுன்னா அது தன்னோட தவறுக்கு வந்தது, அது பகவானோட அரேஞ்ச்மெண்ட்ல வந்ததுன்னு ஏத்துக்குவாங்க. ஆனா கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டாரு, அவரு சும்மா விட மாட்டாரு. நம்ம
வேற வழி இல்ல, நம்ம இது பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணும், கிருஷ்ணர் ஏதாவது தண்டனை கொடுத்தா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா கிருஷ்ணரா மன்னிச்சாதான் உண்டு. ஏன்னா இது பெரிய பாவம். இது பகவான் பக்தனை, அது உத்தம பக்தனை நம்ம போய் இப்படி பண்ணியிருக்கோம், ஒரு சாபம் விட்டுருக்கோம்னா அது பெரிய பாவம். சரி ஆனா நம்ம இது ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்கறது ரீதியா பார்த்தோம்னா, பகவதம்ல இந்த மாதிரி நடக்கிற செயல்கள் எல்லாமே பாக்குறதுக்கு தவறா தெரிஞ்சாலுமே இது கிருஷ்ணரோட ஏற்பாட்டால நடக்கிறது. அப்பதான் நம்மளுக்கு வந்து பகவதம் கிடைக்கும். எப்படி வந்து மகாபாரதம் நடந்ததுனாலதான் நம்மளுக்கு வந்து பகவத்கீதை கிடைச்சது இல்லையா? அந்த அரசன் இவன் அர்ஜுனன் வந்து அந்த குழப்ப நிலையில இருக்கும்போது, சத்திரியனா இருந்து தன்னோட நிலைய என்னன்னு புரிஞ்சுக்காம ஒரு வர்ணாசிரம நிலையில இருந்து யோசிச்சானே தவிர, அவன் வந்து ஒரு பக்தனா, ஒரு ஆத்மாவா, ஆத்ம ரீதியா அவன் யோசிக்கல. வர்ணாசிரம தர்மம்ங்கிறது உடலுக்கு சம்பந்தப்பட்டதுதான். அதனோட அடுத்த கட்ட நிலைதான் பக்தி இல்லையா? தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்புறம்தான் பக்தி வரும் இல்லையா? சோ நம்ம அந்த தர்மம், சத்திரிய தர்மம் ஆகட்டும், புலனின்பங்கள் ஆகட்டும், நெறிமுறையோட நடக்கிற புலனின்பங்கள் அர்த்தம், தர்ம அர்த்த காமம் அப்படிங்கிறது. அதுல வந்து அர்த்தாங்கிறது வந்து காமாதான் அந்த நெறியோட வர புலனின்பம். அர்த்தாங்கிறது வந்து அதுக்கு தேவையான, அந்த புலனின்பத்துக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து உழைச்சு சம்பாதிக்கணும் இல்லையா தர்ம வழியில, அதுதான் அர்த்தா. அப்புறம் மோக்ஷானா நமக்கு தெரியும். ஆனா அதுக்கும் மேல, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன அப்படின்னா பக்தி. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இவரு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, பரீட்சித் மகாராஜ் வந்து தன்னோட மகன் ஸ்ருங்கிய வந்து பழிக்கு பழி வாங்கறதுக்காக அவன் ஒரு சாபம் விட்டுட்டான், நான் பதிலுக்கு சாபம் விடுறேன்னு விடலாம். அப்ப அப்படி விட்டா கூட பரவாயில்லையே, தன்னோட மகன் வந்து இந்த பாவத்துல இருந்து விடுபட்டுருவானே, பிராயச்சித்தம் கிடைச்ச மாதிரி ஆயிருமே. ஆனா பரீட்சித் மகாராஜ் அந்த மாதிரி செய்ய மாட்டாரே அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப மன வேதனைப்படுறாரு. இந்த இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா இவன் முட்டாள்தனமா, இந்த பிராமண பையன் என்ன பண்ணிருக்கான், ரொம்ப முட்டாள்தனமாவும் குழந்தைத்தனமாவும் இப்படி ஒரு சாபத்தை விட்டுட்டான். இத நினைச்சு இவர் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப இவர் ஒரு ஆள் கிட்ட, மெசஞ்சர் இருப்பாங்க இல்லையா, தூது போறக்கு ஒரு ஆள் கிட்ட சொல்லி தன்னோட வருத்தத்தை, ரொம்ப குற்ற உணர்வோட அந்த வருத்தத்தை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு அந்த செய்திய. இந்த மாதிரி ஸ்ருங்கி வந்து சாபம் விட்டான் அப்படின்னு. பரீட்சித் மகாராஜுக்கு இது வரைக்கும் தெரியாது. அவரு பாம்பை போட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனா அங்க போய் அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து எதுவும் நடந்தது, சாபம் அதெல்லாம் தெரியாது, ஆள் வரப்போறாங்க செய்தி கொண்டு அதெல்லாம் தெரியாது. ஆனா அவர் ஆல்ரெடி அவர் ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆரியன் அப்படின்னா சிவிலைஸ்ட், அனாரியன் அப்படின்னா அன்சிவிலைஸ்ட், ஒரு நல்ல பக்குவம் இல்லாம பண்பாடு இல்லாம இப்படி நடந்துகிட்டனே. அந்த பிராமணா ஒண்ணுமே பண்ணல. அவரு சிவனேன்னு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு சமாதி நிலையில. நான் போய் ஒரு செத்த பாம்பை தூக்கி அவர் மேல போட்டுட்டேனேன்னு அவரு தன்னைத்தானே நொந்துகிட்டு தான் பெரிய பாவம் செஞ்சுட்டோம், அதனால எனக்கு சீக்கிரமாவே ஒரு பெரிய கஷ்டம் வந்தாகணும், அப்பதான் எனக்கு வந்து இந்த பாவத்துல இருந்து நான் விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன அளவுக்கு பக்தி பாருங்களேன். அதாவது நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா, தப்பு செஞ்சுட்டோமேன்னு ரியலைஸ் பண்றதே பெரிய விஷயம். அப்படி ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தனக்கு தண்டனை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அடுத்த பெரிய நிலை, மனநிலை இல்லையா? ஏன்னா தப்பு செஞ்சுட்டோம், இது யாருக்கும் தெரியாம இருக்கணும், யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமா நினைப்பாங்க. அப்புறம் இதுக்கு தண்டனை கிடைக்காம நம்ம இருக்கணும், யாரும் பார்க்க கூடாது, அப்படியே பார்த்துட்டாலும் நம்மள தண்டனை கிடைக்க கூடாது. அடுத்தது தண்டனையே கிடைச்சாலும் நம்ம அதுல பெருசா மாட்டிக்க கூடாது, பெரிய தண்டனையா இருக்க கூடாது. இப்போ நிறைய டைம் நம்ம பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், அவங்க வந்து இந்த தகாத பாலியல் பலாத்காரம் அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி சில மோசமான நிகழ்வுகள் எல்லாம் வருது. அவங்கள வந்து இதுல கோர்ட்ல போய் நிறுத்த வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். அப்ப வந்து அந்த ஜட்ஜு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாரு. அப்ப இவங்க கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டா அப்ப சொல்லுவாங்க, தனக்கு வந்து ஒரு வயசான தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, இல்ல குடும்பம் இருக்கு, இளமையான ஒரு ஃபேமிலி, யங் ஃபேமிலி இருக்கு,
அப்புறம் குழந்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் வந்து அப்ப வரும் அவங்க கிட்ட இருந்து. இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னைய மன்னிச்சு விட்டுருங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்ச தண்டனை மட்டும் கொடுங்கன்னு. அப்ப அவங்க தப்பு செய்யும் போது இந்த ஃபேமிலியில இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் அப்ப அவங்களுக்கு ஞாபகம் வரல. தப்பு செஞ்சு தண்டனை வரப்போகுது அப்படிங்கும் போதுதான் இவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது. அப்போ அந்த தம குணத்துல இருந்தாங்கன்னா விளைவுகளை யோசிக்கிறது கிடையாது. ஒரு தவறு செய்ய போறோம் அப்படின்னா ஏன் ஒருத்தங்க தவறுல இருந்து வெளியில வர்றாங்க, தவறு செய்யக்கூடாதுன்னு எதுல இருந்து வெளியில வர்றாங்க? குரு சாது சாஸ்திரா இருக்கு நமக்கு இல்லையா? சரி, இவங்க நாத்திகனாவே இருந்தாலும் கூட ஒரு அந்த ஊரோட இல்ல அந்த மாவட்டத்தோட சட்டம், இல்ல அந்த ஸ்டேட்டோட சட்டம், மாநிலத்தோட சட்டம், இல்ல அந்த நாட்டோட சட்டம், அதுக்கு ரீதியா நம்ம இந்த தர்மத்தோட நடக்கணும், இந்த தவறுகள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சோம்னா தண்டனையா நம்மளுக்கு வந்து ஜெயில் தண்டனையோ இல்ல தூக்கு தண்டனையோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஞானத்தோட என்ன பண்றாங்கன்னா அந்த தவறுல இருந்து அவங்கள செய்யாம அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஏற்கனவே நம்ம பகவத்கீதையில படிச்ச மாதிரி அர்ஜுனன் கேக்குறான் இல்லையா, எது நம்மள பலவந்தமா தூண்டுது, தப்புன்னு செஞ்சே, இது பாவ செயல்னு செஞ்சே எது அதை தூண்டுது பலவந்தமா, இல்ல பரவாயில்ல செய்ய அப்படின்னு சொல்லி எது தூண்டுது அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்லுவாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா எது அத நம்மள தூண்ட வைக்குது அப்படின்னு சொல்லி? 3வது அத்தியாயத்துல கடைசியில நம்ம அதை பத்தி தான் ஃபுல்லா பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. இருக்கீங்களா? என்னதுங்க மாதாஜி? புத்தியா? புத்தி கிடையாது. எந்த ஒரு விஷயம் நம்மள வந்து தூண்டுது, தப்புன்னே தெரிஞ்சாலுமே இல்ல பரவாயில்ல செய்யன்னு ஒரு விஷயம் நம்மள தூண்டுது. ஒரு இல்ல இல்ல, புத்தி மனம் கிடையாது, காமம். காமம் தான். லஸ்ட் ஒன்லி அர்ஜுனா. காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுணம். சோ அந்த ரஜகுணத்துல இருக்கிற அந்த காமம், அந்த காமம் தான் என்ன பண்ணும் ஒருத்தனை வந்து தவறே இல்லாட்டி கூட, ஐ மீன் சாரி, தவறுன்னே தெரிஞ்சா கூட பரவாயில்ல செய்யுன்னு சொல்லி பலவந்தமா நம்மள தூண்டுமா அந்த காமம். ஸோ அந்த மாதிரி நிறைய அந்த செய்திகள்ல பார்த்தோம்னா அந்த கள்ளக்காதல், அந்த இல்லையா அந்த இல்லிசிட் செக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள், இல்லைன்னா பேராசை, இத்தனை கிலோ தங்கத்தை திருடுறது, அதுக்கப்புறம் ஆபீசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நேத்து நியூஸோ 2 நாள் நியூஸ்ன்னு நினைக்கிறேன், ஆபீசர்ஸ் மாதிரி அவங்களே நாடகம் போட்டு தங்க ஜுவல்லர்ஸ் இருப்பாங்கல்ல, தங்க ஐ மீன் கோல்டு ஜுவல்லரி ஓனர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து எத்தனையோ கிலோ 2.5 கிலோ சம்திங் தங்கத்தை வந்து திருடிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்புறம் மாட்டினதுக்கு அப்புறம் அவங்க அது இதுன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தோண மாட்டேங்குதுன்னா அந்த ஒரு செயலை செய்யும் போது இதுக்கு ஒரு விளைவு இருக்கும் இல்லையா? எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். அப்ப அது ஒரு பாவகரமான செயலா இல்ல புண்ணியகரமான செயலா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நம்மளோட தற்காலிக சுகத்துக்காக ஒருத்தங்க வந்து தற்காலிக சுகத்துக்காக சரி இது நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் ஒரு சுகம் கிடைக்குது, ஆனா அதனோட விளைவை ரொம்ப அதிகமா யோசிக்கிறது இல்லை. இல்ல சுகர் பேஷண்டா இருந்ததுன்னா அதனோட விளைவுகள் அதிகமா இருக்கும், அவங்க அத கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாம் அவங்க யோசிச்சாங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா அவங்க திரும்ப திரும்ப தண்டனை, அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ், செகண்ட் கிளாஸ் முதல் தர இன்டெலிஜென்ஸ் இருக்கு, 2ஆம் தரம் 3ஆம் தரம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா கேட்டாலே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஓகே இதுதான் கரெக்ட் இது தப்புங்கிறாங்க, நம்ம இந்த கரெக்டானதை மட்டும் செய்யலாம் அப்படிங்கிறது முதல் தரம் இன்டெலிஜென்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். செகண்ட் கிளாஸ் வந்து கேட்டா மட்டும் பத்தாது, அவங்க பார்க்கணும், அதுதான் 2வது செகண்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். 3வது என்ன தெரியுங்களா, அவங்க கேட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க இது சரி இது தப்புன்னு, பார்க்கவும் செஞ்சிருப்பாங்க, திருடுறது தப்புன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, அத பாக்குறாங்க, திருடுனா அவங்கள ஜெயில கூட்டிட்டு போறாங்க, அதையும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 3வது தான் திருடி அத ஜெயில புடிச்சு போட்டதை அனுபவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருந்துறாங்க. இது வந்து 3வது ரகம், தேர்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். 4வது என்னன்னா கேள்வியும் பட்டிருப்பாங்க திருடுனா ஜெயிலுக்கு போவான்னு, பார்த்தும் இருப்பாங்க திருடனை ஜெயில போட்டு போறது. 3வது அனுபவிச்சும் இருப்பாங்க
தேர்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். ஆனா ஃபோர்த் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, அனுபவிச்சாலும் திரும்பியும் வெளியில வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெயில இருந்து விடுதலையாகி வந்தோன்னா திருப்பி போய் திருடுவாங்க. இது ஃபோர்த் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். சோ இந்த மாதிரி புத்திசாலித்தனம் இல்லாம அந்த விளைவுகளை யோசிக்காம பண்ற கூட்டம் இருக்கு இல்லையா, நம்ம பாக்குறோம். ஆனா இவரு வந்து அந்த மாதிரி இல்ல, பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த மாதிரி இல்ல. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானி, ஆத்ம ஞானி, ஆத்மராமன், பக்தன். இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டோமேன்னு சொல்லி தன்னைத்தானே நொந்துக்கிறாரு இல்லையா. நம்ம பாக்குற சாமானிய மக்கள்ல வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து நொந்துக்கிற அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு அந்த சத்த குணத்துக்கு வர்றது கிடையாது. எல்லாம் ரஜோ குணத்துல தமோ குணத்திலயே இருக்காங்க. ஆனா இவர் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாரு, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு பிராமண